ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான் நாங்கள் கிளம்பணும். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற பீச்சுக்கு வந்து 140 கிலோமீட்டர் இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 137 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து. நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 145 கிலோமீட்டர் பக்கமாக வந்தது. நாங்கள் கிளம்புனதே வந்து பார்த்திங்கன்னா மதியம் தான் கிளம்பணும், பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி. ஈவினிங் சூரியன் மறையிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்றது போல் நாங்கள் மதியம் கிளம்பி போனோம். இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷூர்லேருந்து கொஞ்சம் போகணும். மொத்தமாக நாங்கள் மேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச்சுக்கே போட்டோம். பீச்சோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகதீரம் பீச் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேப்லேயே தெரியும். ஹைவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பாலக்காடு கிராஸ் பண்ணி அதுக்கப்புறமா த்ரிஷூர் போனோம். நம்ம ஹைவேலே போகிறதுனால ஊருக்குள்ளெல்லாம் போக மாட்டோம். பாலக்காடு உள்ள அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலமும் கட்டி வச்சுருக்காங்க நடக்கிறதுக்காக, இந்த சைட்லேருந்து இந்த சைட். ஆனால் யாரும் அந்த பாலத்தை யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. நிறைய பேர் ரோட்லேயே கீழே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஹைவேல இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தது. கேரளாவில் புதுசாக கட்டி இருந்த இந்த சுரங்கப்பாதை இருக்குது பார்த்தீங்களா, டனல் வந்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் போனோம். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு டனலுக்குள்ளே போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். பகலில் போகும்போதும் நல்லா இருந்தது, லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நைட்டு திரும்பி வரும்போதும் நல்லா இருந்துச்சு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இன்னும் ஃபுல்லாக வந்து இந்த சுரங்கப்பாதையை கட்டி முடிக்கல. நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் இருந்துச்சு, வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. வெளியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க சுரங்கப்பாதை வெளியிலையும். ரொம்பவே சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபாரினில் நம்ம மூவிலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நான்லாம் வந்து நேரில் போனதில் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஆறு ஒன்று இருந்துச்சு. அவ்வளோ நல்லா அகலமாக நீளமாக சூப்பராக, அது எங்கே போகுதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா பெரிய ஆறு ஒன்று இருந்தது. த்ரிஷூரை தாண்டி அப்படியே நம்ம அந்த பீச்சுக்கும் வந்தாச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து கிளம்பிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அங்கே லாக்டவுன் போல், அது எங்களுக்கு தெரியல. 2-3 இடத்துல போலீஸ் வந்து எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால எதுவும் சொல்லலை, அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு பீச் இது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இங்கே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதிக கூட்டம் ஒன்றும் இல்லை. ஒரு லாக்டவுன் அப்படிங்கிறதுனால கூட்டமாக இல்லை போல் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம், கூட்டமே இல்லாததுனால. பீச் ஓரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரோடு இருந்ததுனால அது சூப்பராக இருந்தது அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கே. நான் பார்த்த பீச்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தென்னை மரம்லாம் வந்து பீச்சில் இல்லவே இல்லை, பக்கத்துலேயே அந்த மாதிரி. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரோடு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் தென்னை மரமெல்லாம் இருந்தது. ரோட்டில் ட்ராவல் பண்ணவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு பக்கம் பீச் தென்னை மரத்தோடு சேர்ந்து நம்ம ரோட்டில் அப்படி ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பீச் தான், ஆனால் நம்ம ஒவ்வொரு ஏரியாவை தாண்டி வரும்பொழுதும் அந்த பீச்சுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும் பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வதனப்பள்ளி பீச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் போனோம். நாங்கள் மதியம் போல் கிளம்பி ஈவினிங் தான் பீச்சுக்கு போனோம். அதிகமாக யாரும் பீச்சில் இல்லை, அதனால் நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு. நல்லா ஃப்ரீயாக விளையாடிட்டு சூப்பராக தண்ணியில் நல்லா விளையாடிட்டு அப்படியே டைம் வந்து கொஞ்சம் நேரம் போச்சு. அந்த வதனப்பள்ளி பீச்சிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகதீரம் பீச்சுக்கு போக போகிறோம். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான். அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா பீச் ஒட்டியே தான் போகும். ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த ட்ராவலும். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே. ரொம்ப வெயிலே இல்லாமல் நல்லா நிழலாக தென்னை மரத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓடை. தண்ணி வந்து போகலை, தேங்கி தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு வேளை தண்ணி அதிகமாக வந்தால் போகும்னு நினைக்கிறேன். ஒரு ஓடை மாதிரி இருந்துச்சு பார்க்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே இறங்கி எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்க. போட் வேறு, சின்ன சின்ன போட்லாம் அங்கே இருந்தது. அங்கே போய் நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்னேகதீரம் பீச்சுக்கு வந்து வந்துட்டோம். லாக்டவுன் அப்படிங்கிறதுனால அலோவ் பண்ணலை. சரி, உள்ளவே போக முடியல. உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்கு நிறையா வந்து கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து கல் வந்து போட்டிருப்பாங்க, தண்ணி வந்து அலை வந்து மேலே வராமல் இருக்கிறதுக்காக கல் வந்து போட்டிருப்பாங்க. இந்த பாண்டிச்சேரியிலலாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வந்து பே பண்ணணும். இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறதுனால சண்டேஸ் மட்டும் அலோவ் பண்ணுறதில்ல போல். மற்ற டேஸ்லலாம் நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா அதுக்குள்ளே போக முடியும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு. லாக்டவுன் அப்படின்றதுனால எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சும்மா அங்கே கேட் கிட்டே போயிட்டு நாங்கள் லாக்டவுன் அலோட் இல்லைன்னு சொல்லிட்டதுனால திரும்பவும் கிளம்பி வந்துட்டோம். திரும்ப நாங்கள் எங்கே வந்தோம்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் வதனப்பள்ளி பீச்சுக்கே வந்துட்டோம். இந்த ஸ்னேகதீரம் பீச்சிலேருந்து அந்த வதனப்பள்ளி பீச்சுக்கு ஒரே ரோடு தான், பீச் ஒட்டியே அந்த ரோடு இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மறையிறத பார்க்குறதுக்காக வந்தோம். நாங்கள் இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து நம்ம அழகாக பார்க்க முடியும் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு நாங்கள் திரும்ப வந்துட்டோம்.
ஃபுல்லாக சூரியன் மறையிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி 6:50 அந்த மாதிரி ஆயிடுச்சு. 6 மணிலேருந்தே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சூரியன் மறையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் சூரியன் மறைஞ்சது. ஈவினிங் டைமில் பீச்சில் கொஞ்சம் நேரம் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா சில்லுன்னு காற்று, அந்த சூரியன் மறையிறதையும் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போதே டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு. அந்த சூரியன் மறைஞ்சதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பீச்சுக்கு தான் வந்தோம். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். லாக்டவுன் அப்படிங்கிறதுனால கேரளாக்குள்ளே சாப்பிடவும் உட்காந்து சாப்பிடவும் அலோவ் பண்ணலை. பார்சல் மட்டும் அலோவ் பண்ணாங்க. பார்சல் வாங்கிட்டு நாங்கள் போகிற வழியில் வெளியில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே பாருங்கள், டனலுக்குள்ளே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நைட் வியூவும் அவ்வளோ அழகாக இருந்தது. நான் அந்த கிளிப்பும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்பவே பார்க்கக்கூடிய ஒரு பீச்னு சொல்லலாம். அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கிற பீச்சுனா இந்த பீச்சுன்னு நம்ம சொல்லலாம். எங்கள் அண்ணா அப்படி தான் எங்களை சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தான். நம்ம வேறு எங்கேயாச்சும் போனோன்னா தூரமாக இருக்கும். சென்னை, கன்னியாகுமரி அந்த மாதிரி எல்லாமே தூரமாக இருக்கும் பீச்லாம் போகிறதுக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு ரொம்பவே பக்கம். ஃபேமிலியோடு போகும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்களுடைய வீட்டில் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நாள் பீச்சுக்கு போய் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் இந்த பிளேஸ். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.